சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஆட்சி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் அவரை சந்திப்பது என்பது அது தனிப்பட்ட முறையில் அவர்கள் போய் சந்திக்கின்றார். அவர் சிறைக்கு போய் சென்று வந்திருக்கிறார். அதனால் அவர் போய் நிலம் விசாரித்துள்ளார். அதில் எந்த தப்பு இல்லையே. சார், ஓபிஎஸ் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது ஆட்சிக்கு எங்களால் எந்த இடையூறும் வராதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில மீண்டும் அந்த இரண்டு அணிகள் அவருடைய கருத்து வரவேற்கக்கூடிய ஒரு கருத்து. இரண்டு அணிகளும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து அம்மாவுடைய லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி 5 ஆண்டுகளும் சிறப்பாக நடைபெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய விருப்பம், நிர்வாகிகளுடைய விருப்பமும் தான், எங்களுடைய விருப்பமும் தான். அதனால் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பது நாங்கள் எப்போது வேணாலும் தயாராக இருக்கின்றோம். வந்தால் இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதற்கு கருத்து வரவேற்கக்கூடியது. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் தான், துணை பொதுச் செயலாளர் டிடி அவர்கள் தான் அப்படின்னு அமைச்சர்கள் தெரியாதுங்க. அது நான் எதுவும் பார்க்கல. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்காக இரு அணிகளும் பேச்சுவார்த்தைக்காக பேசி வருகிறார்கள். நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். அப்போது எப்போது வருகிறார்களோ அப்போது உடனடியாக நாங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.